மகுடம் டிவி சொந்தங்களுக்கு வணக்கம். மகுடம் டிவியினுடைய சதுரங்கம் நிகழ்ச்சியின் வாயிலாக இன்றைய தினம் நேரடியாக மகுடம் டிவியினுடைய சமூக வலைத்தளங்களான ஃபேஸ்புக் தளம், யூடியூப் தளம், எங்களுடைய இன்ஸ்டா போன்ற எங்களுடைய டிஜிட்டல் மீடியா தளங்களினூடாக நேரலையாக நாங்கள் சந்தித்திருக்கின்றோம். குறிப்பாக சதுரங்கம் ஒரு முழுக்க அரசியல் நிகழ்ச்சி. நாட்டிலே இடம்பெறுகின்ற முக்கியமான விடயங்கள் தொடர்பிலே பேசுவது வழக்கம். வளமையாக நாங்கள் ஒளிப்பதிவு செய்து வழங்கக்கூடிய நிகழ்ச்சி இன்றைய தினம் நேரடியாக உங்களுக்கு நாங்கள் எங்களுடைய கலையகத்திலே இருந்து நேரடியாக தந்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக நாட்டிலே இப்பொழுது நிறைய விடயங்கள் பேசப்படுகிறது. அரசியல் ரீதியாகவும் சரி, அரசியலுக்கு அப்பாற்பட்ட பல விடயங்கள் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. ஊழல்கள் தொடர்பிலே பல விடயங்கள் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. இங்கே முறைப்பாடு செய்யப்பட்டும் விசாரணைகள் நடத்தாத பல விடயங்கள் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. மக்களுக்கு வழங்கப்பட்ட வாக்குறுதிகள் ஒரு பக்கம், அதையும் தாண்டி சுமைகள் 33% அரசாங்கம் மின்கட்டணங்களை குறைக்கும் என்கின்ற வாக்குறுதியினூடாக ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் இன்றைக்கு 50% அதிகமாக மின்கட்டணத்தை உயர்த்தியிருக்கிறது. மக்கள் மீது கடுமையான சுமைகள் சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் இது தொடர்பில் நாங்கள் இந்த நிகழ்ச்சியில் பேசலாம், இல்லை யாரை அழைத்து இந்த விடயங்கள் தொடர்பில் பேசலாம் அப்படின்னு சொல்லி அச்சமில்லாமல் தன்னுடைய கருத்தை முகத்துக்கு நேராக பேசக்கூடிய ஒருத்தரை தான் நாங்கள் அழைத்திருக்கிறோம். பல பதவிகளை வைத்திருக்கிறார். இவருக்கு என்ன பதவியை சொல்லி நாங்கள் வெளிக்கிறது என்று தெரியாது. இருந்தாலும் நேரடியாக பேசக்கூடிய ஒருத்தரை அழைத்திருக்கின்றோம். அசாக் சாலி அவர்களை நாங்கள் இன்று எங்களுடைய சதுரங்கம் நிகழ்ச்சிக்கு அழைத்திருக்கின்றோம். வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. දැන් සැපද? සැපයි. කොහොමද සැපවඩි? රටටම සැපයි. ඡන්ද දීපු 89 ලක්ෂයට உங்காத்ம சப்பாய். இந்த தென் சப்பாய் என்ற வார்த்தையை நாங்கள் அடிக்கடி கேட்குறோம். உண்மையிலுமே நிகழ்ச்சிக்கு அழைத்த ஒரு நோக்கம் நேரடியாக சில விஷயங்களை சொல்லிட்டு போவீங்க. அந்த இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி உண்மையை நேரடியாக பேசுகிறீங்க. இந்த அரசாங்கத்தினுடைய போக்கு, இப்போ நான் தொடர்ச்சியாக உங்களுடைய ஊடக சந்திப்புகள், நீங்கள் போகிற சில நிகழ்வுகளை பார்த்துருந்தேன், தொடர்ச்சியாக சில விடயங்களை சொல்லி கொண்டிருக்கிறீங்க. உங்களுடைய பார்வையில் அரசாங்கம் 1.5 வருடம் போயிருக்கு. இப்போ அசாக் சாலியோட பார்வையில் இந்த அரசாங்கத்தினுடைய போக்கு எப்படி இருக்குது? அரசாங்கத்தை நாளைக்கும் கவுத்தலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இதுக்குள்ள ஒப்போசிஷன் உண்டாகணும். ஒப்போசிஷன் பிரிஞ்சிருக்கிற மட்டும் அரசாங்கத்துக்கு ஒரு வாசியாக நாங்கள் கருதுகிறோம். இதைத்தான் நாங்கள் தொடர்ந்து போன தேர்தலில், இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு இந்த ஜனாதிபதி அனுரகுமாரோட ஜனாதிபதி தேர்தல் எடுத்துக்கொண்டீங்கன்னா, ஸ்ரீலங்கா வரலாறில் ஜனாதிபதி தேர்தலில் 40% எடுத்த ஒரே ஒரு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயகம். அப்போ அன்றைக்கி நீங்கள் ஒப்போசிஷன் ஓட்டை பார்த்தீங்கன்னா அது 60% அங்கே ஈக்குது. அப்போ இந்த 60% எடுக்கலுமா இருந்தும் நாங்கள் பிரிஞ்சு எங்களோட மான் தத்துவக்கு எங்களுக்கு அந்த வீம்புன்னு சொல்லுவாங்களே, இந்த வீம்புல வெளியாவின ஒப்போசிஷன் 2 தலைவர்மார் ரணில் விக்ரமசிங்கையும் சஜித் பிரேமதாசையும் பிரிஞ்சத்தால் வந்த ஒரு செல்லா காசு தான் அனுரகுமார திசாநாயகம். இப்போ தான் என்கிட்ட அவர் எந்த அரசாங்கத்திலையும் இல்லாமல் இருக்கல. நான் தொடர்ந்து சொல்கிற ஒரு கதை என்னன்னு சொன்னால், சந்திரிகாட அரசாங்கத்திலையும் அனுரகுமார் இருந்தார், மஹிந்த அரசாங்கத்திலையும் இருந்தார், மைத்ரிட அரசாங்கத்திலையும் இருந்தார். அப்போ எந்த அரசாங்கத்தில் அவர் இருக்கல, எல்லாத்துலையும் இருந்தார். அப்படி இருந்தும் கூட அந்த கடைசியாக எக்ஸ்கோல மைத்ரிட எக்ஸ்கோல என்ற அடுத்த சீட்டில் தான் இருப்பார். அப்போ அப்படியெல்லாம் அந்த எல்லா செயல்பாடையும் பார்த்து கொண்டு இருந்த ஒரு ஆள் ஜனாதிபதியாவினை எவ்வளோ சுமூகமாக செய்யலும். இல்லை, எல்லா செயல்பாடுகளையும் பார்த்து கொண்டு இருந்தார் என்று சொல்கிறத விட, இப்போ அவங்க சொல்கிறது எல்லா ஊழல்களையும் பார்த்து கொண்டிருந்தவர் ஜனாதிபதி ஆனார் அப்படி இல்லை இல்லையா? அதைத்தான் மக்களுக்கு நடந்த ஒரு ஏமாற்றம். மக்களுக்கு அவர் சொன்ன என்ன சொன்னால், உணுத்தக்காய் முன்னூத்தக்காய். இப்போ எப்படி இருக்குன்னா, உணுத்தக்காய் முன்னூத்தக்காய் அப்பித்தக்காய். என்ன கேட்டால் உங்களுடைய ஊழல் வந்ததுலேருந்து ஊழல். இப்போ இவ்வளோ காலத்துக்கு சென்ட்ரல் பேங்குக்கு தள்ளி அடிக்கல ஒத்தனம் வரலாறுல சென்ட்ரல் பேங்க் அடிக்கல. பாண்ட் இஷ்யூ, அது கிரீக் பாண்ட் இஷ்யூ தான். அது இல்லை, சென்ட்ரல் பேங்க்குள்ள இருந்த காசை, அதுவும் கடன் பிச்சை எடுத்த காசை திருப்பி கொடுக்க வேண்டிய நாங்கள் திருப்பி கொடுக்குற எப்படி ஒரு வேறு அக்கௌண்ட்டுக்கு. ஒரு சிம்பிள் உதாரணம், மிச்சம் பேர் பேசாத ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன். இதுதான் உண்மையிலே ஆட்கள் சென்ட்ரல் பேங்க்கில் கேட்கணும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் நான் உங்கள்கிட்ட கால் பண்ணி சொல்கிறேன், மச்சான் ஒரு லோன் எடுத்தாவே இன்னும் உங்கள்கிட்ட ஒரு 10 லட்ச ரூபா கேட்குறேன், நீங்கள் உங்களோட அக்கௌண்ட் நம்பர் அனுப்புங்க எனக்கு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்கள் அந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் எனக்கு 10 லட்ச ரூபா போட்டாச்சு, என்ன வேலை முடிஞ்சு என்ன சல்லி வந்துட்டான், நான் உடனே உங்களோட அக்கௌண்ட்டுக்கு போடுறதுக்கு ஏழும் கேட்டால் உங்களோட எந்த அக்கௌண்ட்லேயும் வந்தீங்கன்னு எனக்கு தெரியும். அப்போ நான் அந்த அக்கௌண்ட்டுக்கு போடுவேன். நான் என்னத்துக்கு 1 ரூபா கால் பண்ணி அக்கௌண்ட் கேட்கணும்?
ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் அங்கே தான் இருக்கு. இல்ல இல்ல, ஆனா கவர்மெண்டால சொல்ற ஒரு விஷயம், ஏற்கனவே மின்னஞ்சல் மெயில் ஒன்று வந்துச்சு, இந்த அக்கௌண்ட்டுக்கு போடுங்க. மெயில் வந்தா நீங்க ஏன் அந்த மெயிலுக்கு ரிப்ளை பண்ணீங்க? உங்களுக்கு சல்லி வந்த மெயில் எங்க? எங்களை மடியை கணக்கெடுத்தா பேசுறானோ? மெயில் ஒன்று வந்து அப்போ மேலே கூட பார்த்து ஒரு டவுட் வராது ஒஃபிஷியல் மேலே வைக்கலுமா சென்ட்ரல் பேங்க்ல? சொல்லுங்க பார்க்க. இப்போ நாங்களும் பேங்கர் தானே, உங்களுக்கு தெரியுமே, நாங்கள் தாருக்கு எடுத்தால் தாருக்கு கொடுக்கணும்னு சொல்லி. அப்போ நீங்கள் உங்கள்கிட்ட டீட்டெயில்ஸை நீங்கள் அனுப்பி உங்களோட அக்கௌண்ட்லேருந்து எந்த அக்கௌண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணினா எனக்கு தெரியும் நீங்கள் எந்த பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க, எது உங்களோட அக்கௌண்ட் நம்பர் இருந்து நான் உங்கள்கிட்ட கேட்கவே தேவையில்ல, சல்லி அனுப்பிட்டு உங்களுக்கு கால் பண்ணி சொல்லுவோம் உங்களோட அக்கௌண்ட்டுக்கு சல்லியே போட்டாச்சு, வந்த இடத்துக்கு பேத்தாச்சு. அப்போ அதுவும் இல்லாமல் நீங்கள் இன்னும் சேஃப்டிக்கு என்ன செய்றீங்க, நீங்கள் கால் பண்ணுறீங்க, கால் பண்ணி பேசினா நீங்கள் தாரோட பேசுறீங்க, கள்ளனோட பேசுறீங்க. அப்போ உங்களுக்கு கள்ளனோட ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ள இல்லாத ஒரு ஒஃபிஷியல் நீங்கள். இப்போ உங்களோட டீல் பண்ண ஒரு ஆள் இருப்பார் தானே, பிரியதாசியோ ஆரியதாசியோ சுமனதாசியோ ஆறுமுகமோ சண்முகநாதனோ மோகமடோ தாரணியம், அப்போ அவருக்கு தான் நீங்கள் பேசிக்கணும் ரைட், நீங்கள் தானே பேசின ஆஃபீஸர், ஓகே அவங்களோட ஃபண்டை நாங்கள் ரிட்டர்ன் தர போகிறோம், என்ன கதைன்னா அப்போ அவங்க கோட் வேர்டு எவ்வளோ இருக்கு, பாஸ்வேர்டு போட்டு அனுப்புங்க, அவங்க அனுப்பாமல் வைப்பாங்களா, அனுப்புவாங்க. பேங்க் டு பேங்க் டிரான்சாக்ஷன். அப்போ பேங்க் டு பேங்க் டிரான்சாக்ஷனோடு பண்ண இல்லாத சென்ட்ரல் பேங்க் ஆஃபீஸர்ஸ்னா உண்மையில இது இன்வெஸ்டிகேட் பண்ண வேண்டிய ஒரு கேஸ் தான், ரைட்? இப்போ அப்படி ஒரு மிஸ்டேக் எங்கிட்ட நடக்க இயலாம். இப்போ ஏண்டிஎம் உங்களையும் கொடுக்கல் வாங்கலே நடக்காட்டி எப்படி சென்ட்ரல் பேங்க்ல நடக்குது? இப்போ நான் உங்கள்கிட்ட கடன் எடுத்தால் நான் உங்களுக்கு ரிட்டர்ன் தரணும், ஒன்று உங்களைய கூப்பிட்டு என்னோட வீட்டுக்கு அனுப்பிச்சு உங்களைய கொடுக்கணும், அப்படி உங்களோட வீட்டுக்கு வந்து நான் தரணும், அப்படி நீங்கள் அனுப்பின அக்கௌண்ட்ல திரும்பி அனுப்பணும். இப்போ நீங்கள் சொல்றீங்க இது ஊழல் அப்படின்னு சொல்றீங்க, ஊழல் தானே. அரசாங்கம் தெளிவா சொல்லுது இப்போ இது வந்து ஊழல் இல்லை, இது வந்து மாறி டிரான்சாக்ஷன் நடந்திருக்குது. ஊழல் இல்லை, மாறி டிரான்சாக்ஷன் சின்ன புள்ளத்தனமான ஒரு பேச்சு தான் ஜனாதிபதியில். இப்போ இவங்க வந்து ஊழல் பிடிக்க வந்த ஆட்கள் தானே, இவன் ஊழல் பண்ணலாமா? அப்போ ஊழல் நீங்க என்னத்தை பிடிச்சி கிழிச்சிட்டீங்க 1.5 வருஷத்துக்கு? ஒன்றுமே இல்லை. நீங்க இன்ன வரைக்கும் இப்ப இன்றைக்கு கூட மஹிந்த ராஜபக்ஷ 1.5 வருஷமா நீங்க கொண்டு இப்பதான் கைது செய்திருக்காங்க. கேலியர முக்களையாக இருக்கட்டும், கேலியர வழக்கு இவங்க எல்லாம் வரமோதலியா போல பட்டியல் இருக்குது. மைத்திரி அழைச்சிருந்தாங்க விசாரணைக்காக திட்டம். கேலியர வழக்கு இந்த அரசாங்கம் வந்து ஸ்டார்ட் பண்ண வழக்கு இல்ல, கேலியர வழக்கு பேத்து கொண்டு வைக்குது. அதை விடுங்க. நீங்க இந்த ஆரை பிடிச்ச ஒரு இம்பார்ட்டன்டான பொலிட்டீஷியனை பிடிச்சி ரிமாண்ட் பண்ணிக்கலாம், அரெஸ்ட் பண்ணிக்கலாம் இல்ல. அப்போ ஒரு ஜனாதிபதி வந்து ஜுடிஷியரிய பத்தி பேசுறதுக்கு எந்த ரைட்டும் இல்லை, அது கான்ஸ்டிடியூஷனல் ரைட் உண்டு, பேசலாண்டு. அப்ப அப்படி இருக்க போல நீங்க கூட மெய்தினத்துல உங்களோட மக்களை சூனாக்குறதுக்கு நீங்க செய்யல உண்டு. அப்ப சூனாக்குறதுக்கு நீங்க என்ன சொல்றீங்கன்னா நீங்க இந்த ஒப்போசிஷன்ல இருக்கிற எல்லாம் கல்லன் எல்லாத்தையும் நான் அரெஸ்ட் பண்ண தான் போறோம், பார்த்து கொண்டு இத்தனாம் இவன் வருவான், அத்தனாம் இவன் வருவான், இன்னும் நாட்கள் லிஸ்ட்ல இருக்கிறாங்கன்னு நீங்க ஓப்பனா சொல்றீங்க. ஆனா அது சட்ட ரீதியா இல்ல. இப்ப இன்றைக்கு சுனில் வட்டகல ஒரு விஷயத்த சொல்லி இருக்கிறாரு, இது வந்து சட்டத்துக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கிற விஷயம் இல்ல, இது வந்து சாதாரண ஒரு ஜனாதிபதிக்கு பேசலாம். என்கிட்ட ஜனாதிபதிக்கு பேசலுமே என்ன செய்யணும், ஊழல் செஞ்ச யாரா இருந்தாலும் அவங்கள நாங்க கைது பண்ணுவோம்ன்ற ஒரு இதாக்கையில். ஆனா நீங்க பேரெல்லாம் கூறி இந்த ஆட்கள் இந்த ஆட்கள் இந்த ஆட்கள் நீங்க லிஸ்ட் எல்லாம் அவுட் பண்ணி உங்களுக்கு சொல்றதுக்கு எந்த ரைட்டும் இல்லை. எனக்கு நீங்க ஜுடிஷியருடைய பவரை நீங்க கைக்கு எடுக்கிறீங்க. நீங்க ஜனாதிபதி தான், நீங்க எக்ஸிகூட்டிவ் பிரசிடென்ட் தான். ஆனா எக்ஸிகூட்டிவ் பிரசிடென்ட் ஒரு லிமிட் இருக்கு, அந்த லிமிட்டை ஜுடிஷியரியோட முட்டையலாம். அந்த லிமிட்டை நீங்க ஜுடிஷியரி அப்ப ஜுடிஷியரியால ஒரு ஆர்டர் கொடுக்க போறான்னு சொல்லுங்க, ஒரு கேஸ் கேட்டு முடிஞ்சு ஆர்டர் டெலிவர் பண்ணிக்கி இவர் சொல்ற இத்தனை டெலிவர் பண்ண போறாரு. அப்ப ஜட்ஜுக்கு மட்டும் தெரிஞ்ச ஒரு விஷயத்த அப்ப அவர் போறா, நீங்க கைத்தட்ட ரெடியா இருக்கீங்க சரினா, அப்ப ஜட்ஜ மடையனுக்கா கணக்கு எடுத்திருக்காரு. அப்ப ஜட்ஜ விஷயத்தை ஒரு ஜனாதிபதி ஒருத்தர் வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் பண்ணி இதை வெளியாக்குவாருன்னு சொன்னா அப்ப அந்த ஜுடிஷியரிக்கும் எக்ஸிகூட்டிவ் உள்ள டிஃபரன்ஸ் என்ன? அப்ப எக்ஸிகூட்டிவ் பவர் எடுத்துக்காரு, ஜுடிஷியரிக்கு ஒசங்க. அதை வந்து அதுக்கு தான் நாங்க சீஃப் ஜஸ்டிஸுக்கு எழுதினோம், உடனடியாக இதுக்கு நீங்க ஆக்ஷன் எடுக்கவே ஓணும்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க. ஸோ இன்றைக்கு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸை வச்சு நாங்கள் அந்த லெட்டரில் நின்று எல்லாத்தையும் மக்கள் மத்தியில் அவுட் பண்ணி வச்சிருக்கிறோம். இப்போ இவங்க சொல்கிற நிரந்தரமாக இப்போ எதிர்கட்சியில் நீங்களாக இருக்கட்டும் எல்லாரும் சேர்ந்து சொல்கிற ஒரு விஷயம் தான் இப்போ இந்த ஊழலிடம் பெறுது அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. இப்போது இந்த திரைசேரிட 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக இருக்கட்டும், அப்படி இல்லாட்டி இப்போ நிலக்கரி அதில் எவ்வளோ பெரிய கலவன்னு சொன்னால் எப்போ நடந்துச்சு? ஒரு 4 மாதம் 5 மாதம் ஆகுது. அப்போ செல்லாமல் இருந்து
எவ்வளோ ஒரு பெரிய குத்தம். அப்போ இன்றைக்கு ஒப்போசிஷனாலே தான் இதை வெளியே எடுத்து கொண்டு ஃப்ரீ லாயர்ஸ் மூமெண்டால அவங்க வெளியே எடுத்து விட்டதுனால தானே இன்றைக்கு இது வந்துச்சு. அப்போ அதை மட்டும் கவர்மெண்ட் மூச்சு விடல. அப்போ இதமா இன்னும் எவ்வளோ இருக்குதா இருக்கு. இப்போ அரசாங்கம் மினிஸ்ட்ரி லெவலில் இருக்கும், டிபார்ட்மெண்ட் லெவலில் இருக்கும். இது களவு இப்போ சொல்றீங்கன்னா களவெடுக்க மாட்டான்னு சொல்றதுக்கு எந்த ஒரு அதிகாரியும் இல்லை இவங்களுக்கு. ஏன்னு கேட்டால் ஏற்கனவே களவாண்டு உணவு தான். ஊட்டவில் உடைச்சானோல், போன மாலையை உடைச்சானோல், பேங்கை உடைச்சானோல், மங்கொள்ள அடிச்சானோல், ஆட்களை கொண்டானோல், கொண்டு தலையை கொண்டு வேறு இடத்துல போட்டானோல், இது எல்லாம் செஞ்ச இந்த நாட்டில் வரலாறுல வந்த அரசாங்கத்துக்குள்ள அவனும் இவனும் உன்னத்தைக்காய் முன்னத்தைக்காய் தூஷித்து வேண்டியதான் சொல்லிக்கொண்டு வந்து ஆகப்பெரிய கிரிமினல் தான் தூஷித்தியா வந்து இப்ப மக்கள் கொடுத்தாங்க. பேச்சில திறமை கடந்த அரசாங்கத்தில் இது போல கிரிமினலான வேலைகள் நடந்திருக்கு தானே. நடந்து இருந்தாலுமோ அதுக்கெல்லாம் அக்கௌண்டபிலிட்டி ஒன்று இருக்குது. யார் சில தவறு செஞ்சா கோர்ட்டுக்கு போட்டாச்சு, சென்டென்ஸ் பண்ணி கேலியா நமக்கு வேலை கூட ரோங்கான மறந்து குழந்தை இன்வெஸ்டிகேஷனை போட்டு உங்களுக்கு தள்ளி தானே வச்சு சென்டென்ஸ் கொடுத்தா வச்சிருக்கீங்க. அப்போ அதை மாதிரி போங்களே, உங்களோட டெமோக்ராட்டிக் வேல்யூஸ் இருக்கு, டெமோக்ராட்டிக் மெத்தட் ஒன்று இருக்கு, அதுக்குள்ள நீங்க போங்களே ஒரு கம்ப்ளைண்ட் போடுங்க. கம்ப்ளைண்ட் ஆக்ஷன் எடுப்பாடு இல்லாட்டி 3 மாதம் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வச்சு 3 மாதம் நான் அந்த கம்ப்ளைண்ட் போட்டு ஒன்றும் எடுக்கல அப்படின்னு சொன்னா தவறுக்கு கவர்மெண்ட் சைடில். இது அப்படி இல்லை, கோயிலே நம்பிக்கை கூட சென்டென்ஸ் பண்ணி உள்ளுக்கே தான் வச்சிருக்கீங்க. அப்போ அதை மாதிரி நீங்கள் செய்யுங்க. இப்போ டெல்வின் சில்வா இதே மேதின கூட்டத்தில் ஏறி சொல்றாரு ஆண்டு சமூக பொடி வரது வேணுமா? இல்ல 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 அப்படி இல்லை சொல்றாரு. 3 மாசம் போப்பல இங்கட ஆட்கள் எல்லாம் கிளியராகி வந்துருவாங்க. அப்ப எவ்வளோ டெல்வின் சில்வா கிளியர் ஆகிக்காருன்னு பாருங்க. இல்ல அவர் இந்த ஊழல் அதனால தெரியும் அதுக்குள்ள பூந்து அடிச்சுக்காங்க வருங்க. அப்படி ஒரு நியூஸ் போகுத்தானே, உள்ளுக்கு பூந்து டெலிவிஷனில் அடிச்சிட்டாங்கன்னு சொல்லி நியூஸ் போகுத்தானே. டிவிலெலாம் போட்டிருக்கேன், பேண்டேஜ் எல்லாம் சுற்றி கொண்டு இருக்கிறதெல்லாம் போட்டு அதெல்லாம் செஞ்சு போட்டிப்பாங்க. ஏஐ தான் இன்னைக்கு வந்துருக்கு, எங்களுக்கு உறுதிப்படுத்தலாம். ஆனால் அடிச்சுன்ற நியூஸ் வந்திருக்கு, இன்னும் அவங்க டினை பண்ணலை. பத்திரமூலியால இன்ன வரைக்கும் டெல்வின் சில்வாக்கு அடிச்சேன்னு சொல்ற ஒரு நியூஸ் போகுது. அவர் யாரும் அடிக்கல, அப்படி ஒரு ரெக்கார்டிங் இல்லைன்னு சொல்லி இன்ன வரைக்கும் பிரசிடென்ட்டோ அடிப்பட்டவரோ யாருமே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல. அதனால அந்த மக்களுக்கு அது கன்ஃபார்ம் ஆகுது. சரியா? அப்ப நாங்க என்ன சொல்றோம்னா அடிப்பாடலன்னு சொல்லுங்க, நடக்கலன்னு சொல்லுங்க. அப்ப ஏன் ஜெயிப்புல ஒரு மெம்பர் சரி இல்லையா சொல்றதுக்கு? அப்ப எல்லாம் அப்ப நாங்க உறுதிப்படுத்தப்பட்ட நாங்க டினை பண்ணுவோம். நாங்க இப்ப சொல்லுவோம் எங்களுக்கு ஒரு நியூஸ் வந்துட்டா நாங்க இதுல இன்வால்வ் இல்லாட்டி எங்களுக்கு ஒன்றும் தெரியாட்டி நாங்க எங்களுக்கு தெரியா இல்லாட்டி இப்படி ஒன்று நடக்கிறது வாய்ப்பும் இல்லை நாங்க சொல்லுவோம் தானே. இப்ப நான் சொல்றேன் நடக்காத சம்பவத்தை பத்தி பேசி பெருப்பிக்கிறது அவசியம் பெருசா முடிஞ்சு எல்லா ஸ்டேஜ்லயும் வைத்தானே காது, எல்லா ஸ்டேஜ்லயும் அதுதானே கதை. இப்ப நாங்க நேற்று நடத்தின மீட்டிங்ல கூட மாத்தறல, இதுதான் கதை. அப்ப இந்த கதை வராது தானே, இது பொய்யா போயிட்டு இருந்தா அதுதான் நான் சொல்றேன். என்னன்னா உங்களுக்கு அது அந்த மாதிரி கிளீனா ஒர்க் பண்ற சிஸ்டம் ஒன்று தெரியாம இருக்கு. அப்போ டெல்வின் சில்வா என்று ஒரு அரசியல்வாதியோ அப்படி இல்லாட்டி ஒரு பலாட் சபா, பிராதேச சபா, நகர சபா இதில் சரி இருந்து வந்த ஒரு ஆள் இல்லை, அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஒரு ஒரு பியூரோக்ராட்டா இருந்து கொண்டிருக்கிறது அதுதான் நடத்த ஆயித்தான் அது செஞ்சு கொடுப்போம். அது எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா இந்த நாட்டில் எல்லா அரசாங்கத்திலையும் இருந்து வந்துட்டு இந்த மாதிரி ஒரு அநியாயத்தை செய்யறாங்கன்னு சொன்னா யாருக்கும் ஏற்றுக்கொள்ள இல்லாத ஒரு அரசாங்கம். ஆனா மக்கள்கிட்ட இருக்கிற ஆதரவு, மக்களினுடைய எதிர்பார்ப்பு இது இந்த அரசாங்கத்தை மீது குறைந்ததா தெரியலையே. நீங்க என்ன சொன்னாலும் அது உங்களுக்கு வெளியே இறங்கி பார்த்தீங்கன்னா விளங்கும், மக்களோட பேசினீங்கன்னா விளங்கும். என்று சொன்னா இன்ன வரைக்கும் அவங்க மக்களுக்கு எதே பிறந்தினாங்களோ அதை இன்னும் கொடுக்கல. அப்போ அந்த ப்ராமிஸ்ன்றது அந்த ஃபர்ஸ்ட் இயர்ல கொடுக்கறது தான் உண்மையிலே ஒரு அரசாங்கத்தை. இப்போ விஜய் வந்துட்டாரு, நீங்க பாக்குறீங்க எல்லாரும் சொன்னாங்க தானே விஜய் வந்தாரு இப்படி எல்லாம் கொடுக்காரு, நடக்கலுமா செய்யலுமான்னு. ஆனா எல்லாத்தையும் நேற்று முந்தாத்து சீட்ல முதல் இருந்ததோட அவர் என்னத்தை ப்ரொமிஸ் பண்ணோம் டக்குன்னு அந்த டாக்குமெண்ட் தான் சைன் பண்ணி அனுப்பிட்டாரு. 3 முக்கியமான கோரிக்கைகளை நிறைவேற்றி இருக்கிறாரு. 3 முக்கியமான கோரிக்கைகள் யாரும் ஏழு சொன்னது. சரியா? அப்ப அதுதான் வாக்குறுதி. அப்ப விஜய்க்கு அந்த வாக்குறுதியை கொடுத்து காப்பாத்தலும்டா அன்றகுமார் யாரு ஜனாதிபதி, அது சீஃப் மினிஸ்டர். சரியா? அப்ப நாட்டுல ஜனாதிபதிக்கு உங்களுக்கு எல்லா கம்யூனிஸ்ட் நாடு மீக்குது. சரியா? இப்ப நீங்க கொள்ளை அடிச்சது எல்லாம் மீக்குது, அதெல்லாம்
கழகத்தில் தான் நீக்கணும் எல்லாம் கொண்டு சரி கொடுங்களே மக்களுக்கு. நீங்கள் பிறந்துட்டீங்களே அப்போ கொடுக்க தானே வேணும். பிறந்த இனத்தை கொடுக்க இயலாத ஒரு அரசாங்கம் நீங்கள் என்னத்துக்கு செல்லுவானே? இதான் நீங்க பேச்சு இல்ல. இப்ப அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, நாங்க மக்களுக்கு நிம்மதியா வாழ்றதுக்கான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். நிம்மதி இல்லாம இருக்கிறோம். இப்ப சார் அரகலை பண்ணி தாரப்பா நீங்க தானே, நீங்களும் அரகலையில் ஒரு பாட்டு தானே இந்த நாட்டை சின்ன பின்னமாக்குறதுக்கு ஒரு பார்ட்டியா இருந்தீங்க. அந்த நாள் நீங்க கெட்டப்பல் வச்சு அடிச்சிங்க, அது ஒரு நீங்க ஷார்ட் கன்னை தூக்கினீங்க, அது ஒரு தான் T-56 எல்லாம் தூக்கினீங்க, நாட்டை சின்ன பின்னமாக்கி போட்டீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க இதுல எங்களுக்கு ஒரு நாளும் ஒரு அரசாங்கத்தை பிடிக்கலாம். நீங்க சரி நீங்க மெயின் ஸ்ட்ரீம் பொலிட்டிக்ஸுக்கு வாரீங்க, உங்களோட கட்சி எடுத்துக்கும் பொலிட்டிக்கல் பார்ட்டியா வாரீங்க. அன்றைக்கு சினிமா பண்றாருனாக்க ஒதுக்கி வச்சு இந்த நேரமே எல்லாரும் முழு நாட்டில் வந்து எல்லா பொலிட்டிஷியன்களை ஒதுக்கி வச்சிருந்தா இன்றைக்கு இந்த பிரச்சனை இல்லை. ஜேஆர் ஜெயவர்தன செஞ்ச பைத்தியக்கார வேலை என்னன்னு சொன்னா, எல்லாத்தையும் டெமோக்ராட்டிக் ப்ரோசஸ்க்குள்ள வந்து அப்படியே எலெக்ஷன் கேளுங்கடா, கேட்டு வாங்கடான்னு சொல்லி ஒரு சான்ஸை கொடுத்ததுல வந்தது தான் இந்த ஜேவிபி. அன்பகுமார் எல்லாம் வந்த சான்ஸ் வந்து அதுதான். அப்ப அப்படி வந்து சரி நீங்க இருப்பீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு கொடுக்குற வாக்குறுதியை உங்களுக்கு காப்பாற்ற எலும்புடா தான் மட்டும் நீங்க அதை செஞ்சிருக்கணும். வாக்குறுதியை காப்பாற்ற இல்லாட்டி நீங்க ஏன் அப்புறம் ப்ராமிஸ் பண்றீங்க? அப்போ அந்த மக்களோட விரக்தி தானே உங்களுக்கு வரப்போகுது. அதுதான் இன்றைக்கி நடக்குது. இப்போ இந்த நிலக்கரி ஊழல் இப்போ இந்த அரசாங்கம் வந்த நாள்ல இருந்து சில பட்டியலிட்டாங்க. சபாநாயகரில் ஆரம்பித்து இப்போது இந்த யூஎஸ் போஸ்ட்டுக்கு வழங்கி இருக்கக்கூடிய $6 லட்சம் கூட அது தவறுதலாக போயிருக்குன்னு நலிந்த ஜட்ஜஸ். இப்போ பாருங்களே, இதே ஸ்பீக்கராக இருக்கிற ஒரு ஆள் வேறொரு பார்ட்டியால் வந்து அப்படி கள்ள செர்வியரோட போட்டு இருந்தா இன்றைக்கு என்ன நடந்திருக்கு நினச்சி பாருங்க. மக்கள் இதை தான் நினைக்கணும். ஜேவிபி மக்கள் விசேஷமாக ஜேவிபிக்கு வாக்களித்த மக்கள் ரோசிக்கணும். அவ்வளோ பெரிய ஒரு களவு ஒன்றை செஞ்சு கள்ள செர்வியரோட கொண்டு போட்டு ஸ்பீக்கர் ராவி அது எக்ஸ்போஸ் ஆகின போகிறோம் இன்னும் இருந்து கொண்டிருக்கிறானே. ஃபைனான்ஸ் செக்ரட்டரியை பாருங்க இருந்து கொண்டிருக்கிறாங்களே. இப்போ வேறு யாருக்கும் என்ன சரி ஒரு சின்ன ஒரு சார்ஜ் வந்துட்டா அவங்களே அவங்களோட விஷோட இருக்கையில் எனக்கு நான் விலகுறேன், நீங்க வேண்டிய ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு எப்படி பேசிருக்கோம். இது போராடல என்னன்னா அந்த இன்வெஸ்டிகேஷனை அப்படியே நிப்பாட்டுறதுக்கும் அதுக்கு ஒரு த்ரெட் ஒன்று கொடுக்கறதுக்கும் தான் அவங்க அந்த பொசிஷனில் இருக்கிறாங்க. பொசிஷனில் இவ்வளோ நேரம் பிடிக்கலாம் என்ற ஒரு நிலைமைக்கு தான் இந்த இன்வெஸ்டிகேஷனை தள்ளி விட்டு. இப்போ நீங்கள் இந்த விஷயங்களை வெளிக்கொண்டு வாரீங்க, எஸ்ஜேபியாக இருக்கட்டும் இல்லை ஏனைய கட்சிகளாக இருக்கட்டும் நீங்களாக இருக்கட்டும் ஊடக சந்திப்புகளை நடத்தி இந்த விஷயங்களை வந்து வெளியில் கொண்டு வாரீங்க. ஆனால் மக்களினுடைய மனப்பாங்கு எப்படி இருக்கு அசாக் சார்? மக்கள் வந்து அதை நல்ல முறையில் தான் எடுக்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா வியூஸும் அது இதெல்லாம் பார்க்குற நேரத்தில் மக்கள் வந்து உண்மையிலே சந்தோஷப்படுறாங்க. இப்படி ஒரு நாங்கள் எதிர்பார்க்காது நடக்குதுன்னு சொன்னால் அதை ஹைலைட் பண்ணுறது ரொம்ப நல்ல கமெண்ட்ஸ் தான் கூட வரும். ஆனால் இப்போ என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இவங்க இந்த மடகுவாவை ஒன்று வச்சுக்காங்க. வெள்ளவத்தில் மடகுவாவின்னு ஒன்று, அந்த மடகுவாவில் வந்து யார் இப்படி எல்லாம் கமெண்ட்ஸ் பண்ணுறாங்களோ அவங்கள தாறுமாறாக அட்டாக் பண்ணி அதை முடிச்சு போடுறதுக்கு ஒரு கேங் வச்சு ஆப்ரேட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. இதெல்லாம் டெம்பரரி தான். எந்த ஒரு விஷயமும் மக்கள் எடுத்து பார்க்க போகல மக்களுக்கு வழங்குமே உண்மை எது பொய் எதுன்னு சொல்லி அப்போ இந்த மடை அடிக்கிறவனுக்கு அது ஒரு டைம் போகல அவனுக்கே வெறுத்து பேத்துருமே கேட்டால் அவனுக்கே சம்பளம் கிடைக்காத டைம்னு வரும். இப்போது இன்னொரு முக்கியமான விஷயத்தை கேட்கணும். இப்போது இந்த அரசாங்கத்தில் முக்கியமான 2 விசாரணைகள் நடைபெற்று கொண்டிருக்கு. இப்போ ஒரு பக்கம் கபில சந்திரசேனனுடைய மரணம் தொடர்பில் ஒரு விஷயம் சொல்லப்படுது. அதே போல் அந்த மத்திய வங்கியில் இடைநீக்கம் செய்யப்பட்ட அந்த அதிகாரி தற்கொலை செஞ்சு கொண்டாரா இல்லை 4 தற்கொலை இது தொடர்பில் உங்களுடைய கருத்து இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சில அரசாங்க தரப்புல இருந்து சொல்லுது இது நாங்கள் இல்லை அவங்க இல்லைன்னு அவங்க என்னத்தை சொன்னாலும் அவங்க அதுக்கு தள்ளப்பட்டாங்களே, அதுதானே உண்மை. இப்போ இந்த 4 கொலையும் இப்போ டான் பிரசாத் நல்லவன் இல்லை, ஆனா டான் பிரசாத் என்ன செஞ்சார்? அவர் எடுத்தார் எந்த டாக்குமெண்ட், அவர் கம்ப்ளைண்ட் பண்ணார் என்னத்துக்கு? அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு தான் அவரை கொண்டே ரைட். அப்படியே தான் நீங்கள் பார்த்துக்கிட்டா அரசாங்கத்துக்கு விரோதமாக எது போகுதோ அந்த ஆட்கள் தான் கொல்லப்படுறாங்கடா. அரசாங்கம் என்ன செய்யணும்? உடனடியாக இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணி இது 4 கொலைக்கும் என்ன காரணம், மெயினான ஆட்கள் யாருன்றதை கட்டிக்கொள்ளணுமே. அப்போ அப்படி ஒன்றுமே இல்லையே. இப்போ கபில சந்திரசேன கூட அவர் வந்து அவரோட கூட்டாளி ஒன்று வீட்டில் வந்து ஈகிறாரு. அப்போ நீங்கள் நினைக்கிறீங்களா அவர் அந்த ஆளை வருத்தத்தில் போடுறதுக்கு வருவாருன்னு? இல்லை, நீங்களோ நாங்களோ இருந்தாலும் எங்களோட வீட்லேயே நாங்கள் செஞ்சு கொள்வோம் இன்று தானே செய்வாங்க. இது அவர் இன்னொரு வீட்டுக்கு வராரு, மச்சாண்ட வீட்டுக்கு வராரு. அப்போ அங்கே வந்து இருந்து அவர் செஞ்சு கொள்றேன்னு சொன்னால்
கொஞ்சம் ரோசிக்கணும். முதல் நாள் தான் பின்ன கொடுத்துருந்தாங்க, அதுக்கு முதல் நாள் தான் பின்ன கொடுத்துருந்தாங்க. கொடுத்தையும் அதுலேயும் சிக்கல் அன்னைக்கு ஒரு புரோக்கர், அந்த புரோக்கர் கொண்டு 2 பேரை கேரண்டராக கொண்டு தான் அவர் சைன் பண்ணி வெளியே வர உறவினர் 15,000 அப்போ உறவினர் என்று சொல்லி கொண்டு போட்ட வேறதாரே எப்படி கோர்ட் எக்ஸெப்ட் பண்ணிச்சு? அவர் சிறையில் தானே இருக்கிறார் அந்த டைம்ல. இல்லை அதுதான் சொல்றேன், அவர் சிறையில் 2 பேரை புரோக்கரை கொண்டு சிறையில் இருந்தாலும் அவரை கொண்டாந்து தானே கோர்ட்டுக்கு, அவரை கோர்ட்டுக்கு கொண்டாங்க, கோர்ட்டில் தான் வச்சு கோர்ட்டில் வச்சு அவருக்கு பேலும் கிடைக்குது. அப்போ அப்படி இருக்க போப்பில் 2 பேர் வச்சிருந்தாங்கண்டா அவங்களோட ஐடென்டிட்டியை பார்த்துருக்கணும் தானே, அவர்கிட்ட கேட்கணும் இவங்க உங்களோட தாருன்னு சொல்லி. அப்போ நாங்கள் ஜுடிஷியரியை பற்றி நாங்கள் குறை சொல்ல போகிறது இல்லை. ஜுடிஷியரி ஜுடிஷியரி அது அது யாருக்கும் கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு இல்லை. ஆனால் இதை பார்த்துருக்கணும் என்னன்னு சொன்னால் இப்படியாக ஆட்களுக்கு பேல் கொடுக்க போகல அந்த கிரெடிபிலிட்டி உள்ள பேல் கொடுக்க வந்திருக்காங்களா, இவங்களுக்கு பேல் கொடுத்து அதை மெயின்டைன் பண்ணக்கூடியவங்களா, அவர் இவங்க திரும்ப இந்த கோர்ட் கேஸ் நடந்து முடிய இவங்க கேஸுக்கு வருவாங்களா, இவங்க தான் கேரண்டர் அப்படிதானே. அப்போ அப்படியாக கிரெடிபிலிட்டி இருக்கிறன்றதெல்லாம் பார்த்துருக்கணும் என்றுதான் எல்லாத்துலேயும் காமனான வியூ. ஆனால் இப்போ நடக்க வேண்டியது நடந்துட்டு இப்போ அவர் செத்துட்டாரு, திரும்ப இந்த 4வது கொலைக்கு நிற்கிது. இப்போ 5வது கொலை நடக்காமல் இருக்கிறதுக்கு அரசாங்கம் ஒரு வேலை திட்டத்தை போடணும். இப்போ இந்த நாட்டினுடைய விலைவாசி தொடர்புலையும் பேசுது. இப்போ நீங்கள் நேற்று முன்தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மின்சார கட்டணம் 18% கூட்டி இருக்குது. இப்போ அவங்க ஆட்சிக்கு வந்த நேரம் வழங்கின வாக்குறுதல் 33% குறைப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ அவங்க ஆட்சியை கையில் எடுத்து 1.5 வருடம் போகிற நேரம் 50% மேலே மின்சார கட்டணம் அதிகரிச்சிருக்கிறாங்க. இப்படிதானே. இப்போ ஒரு கேள்வி நான் சொன்ன சக்தி தலைவர்கள், இப்போ அரசாங்கம் சொல்லுது உலகத்தில் இவ்வளோ பிரச்சனை நடக்குது, எரிபொருள் வாரத்தில் சிக்கல் இருக்குது, இங்கே பயன்படுத்துறதுல சிக்கல் இருக்குன்னு சொல்லுது அரசாங்கம். ஆனால் உண்மையிலுமே இதுதான் நிலைமையா? உலகத்தில் எங்கே இந்த பிரச்சனையை காட்டி விலை கூட்டிக்கன்னு சொல்லுங்களே பார்ப்போம் அரசாங்கத்துக்கு கேளுண்டா. அப்படின்டா ஸ்ரீலங்காவுக்கு மட்டுமே இல்லை, இன்னைக்கு அமௌண்ட்ஸ் மூடி இருக்குது, கப்பலுக்கு வந்து கொள்ளையெல்லாம் மேகி. அப்போ அந்த கடல்லேருந்து வந்து கொள்ளையெல்லாம் மிக போகல மற்ற நாடெல்லாம் அதை காட்டி விலையை கூட்டி வச்சுக்கானா இல்லை, உங்களுக்கு அதையும் தள்ளி கொண்டு வந்தே இருக்குது சாமனம். வந்திக்கிற சாமனத்துக்கு உள்ள விலை தானே நாங்கள் கேட்குறோம், நீங்கள் அதை கூட்டுறீங்க. அப்போ நீங்கள் என்ன கேட்டீங்க, இதெல்லாம் கூட்டுறதுக்கு ஒரு அரசாங்கம் தேவையானு கேட்டீங்களா? இது ஒரு டைமில் கேட்டீங்க தானே. அப்போ இப்போ நாங்கள் கேட்குறோம் உங்களுக்கு இதை கூட நீங்கள் சொன்னதே உங்களுக்கு மறந்துக்க போகல, மற்ற எல்லாம் என்ன பெட்ரோல் வராய பானகாண்டது தேனவா. அப்போ பெட்ரோல் பானகான தான் இப்போ எடுக்கிறாரு, அதுதான் இது. மற்ற எல்லாம் எங்கே போகுது? இப்போ காஞ்சனಗೆ ಸಾಕೋಳಿಗೆ ಸಲ್ಲಿಟಿಗೆ ಹೋದೆ ಹೋಗಲಂಗತ್ತದು නැත්නම් දැන් කාංචන අයින් වුණාට පස්සේ කාංචනට සාක්කුවට යන්න ඕනේ එකද ඕගන්ගේ සාක්කුවට යනවාද පිළිගන්නවද එහෙනම් ඒක ඒවනේ அப்படிதான் இப்ப கேட்கணும். இப்போ நீங்கள் எக்ரி பண்ணுறீங்க, நீங்கள் தான் எடுக்கிறீங்க. இதெல்லாம் பைலைன் சொல்கிறது தான். ஒரு மனிதன் ஒரு பவருக்கு வரப்போப்பில் பொய் சொல்கிறது தான். ஆனால் இப்படி இடி விழுந்த பொய் எல்லாம் சொல்கிறீங்க இல்லை. இப்போ இந்த மின்சார கட்டணத்தை எடுத்தால் இப்போ நீங்கள் சொன்ன ஒரு விஷயத்துக்கே சொல்லலாம். இப்போ ஸ்ரீலங்காவில் நேற்று 18% அதிகரிச்சிருக்காங்க. இதே எரிபொருள் சிக்கல் எல்லாம் இருக்கிற நாடு தான் இந்தியா. தமிழ்நாட்டில் விஜய் முதலமைச்சரானோன்னு 200 யூனிட் 2 மாதங்களுக்கு இலவசமாக கொடுக்குறேன். இதே எப்படி சாத்தியம் இல்லை? எது ஒன்றும் நினைச்சா செய்யலாம், செய்யறதுக்கு அதுக்கு விதிவிதானம் இருக்குதானே. அதை எப்படி யூஸ் பண்ணணும், அதுக்கு என்ன டாக்டிக்ஸ் செய்யணும், அதுக்கு என்ன இம்ப்ரூவ்மெண்ட் செய்யணும், எங்கிட்டால அதை பிடிக்கணும், எங்கிட்டால மக்களுக்கு கொடுக்கணும்ன்றது வெரி சிம்பிள். இது சிம்பிள் கவர்னன்ஸ். இவங்களுக்கு கவர்னன்ஸ் தெரியாமிக்கிறதால இவ்வளோ பிரச்சனை. எனக்கு கேட்டால் இவங்க கவர்னன்ஸ் பண்ணினவங்களோட சாக்குக்குள்ளே இருந்து அல்லாமல் கவர்னன்ஸில் இருக்கல தானே. எல்லா அரசாங்கத்திலையும் இருந்தீங்க, எல்லா அரசாங்கத்திலும் இருக்கிறீங்க, எல்லா அரசாங்கம் இருந்தீங்க, உங்களோட வேலையை செஞ்சு கொண்டீங்க. இல்லாமல் நீங்கள் வேலையே படிச்சுக்கொள்ள இல்லை ஒருத்தர்ட்டையும். நீங்கள் சந்திரிகா கிட்ட அவ செஞ்ச மாதிரி மெத்தடை படிக்கவும் இல்லை, நீங்கள் மைந்த கிட்ட படிக்கவும் இல்லை, மைத்திரி கிட்ட படிக்கவும். ஆனால் எல்லாத்த சாக்கிலையும் நீங்கள் இருந்தீங்க. இருந்து இப்போ நீங்கள் வெளியே வந்து கொண்டு நான் எல்லாத்தோட இருந்து எனக்கு செய்யணும்னு சொல்லி எடுத்தீங்க. ஆனால் உங்களுக்கு இப்போ செய்யலாம் இல்லை. இப்போ இதுக்கு ஒரு காரணம் இப்போ எல்லாரும் சொல்கிற ஒரு விஷயம் இருக்குது தானே, அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் போதாது, அனுபவம் போதாது. இப்போ என்ன நாட்டில் நடந்தாலும் அவங்க என்ன சொல்கிறது, அத்தரதி மக்கி வேறதி வேணுமா, தன்னத்துவம் வேணும், ஒரு கமத்கரான்னு அத்தரதி மக்கி. அதுதான் உண்மை. அவங்க கலவன்றையும் கூட
அவங்க நினைக்கல களவான்றதுக்கு இது, ஆனா அது களவா மாறிட்டு தெரியா, சாக்குக்குள்ள போன பிறகு களவா மாறிட்டு. இப்போ எல்லாரும் பேசுற ஒரு விஷயம், இந்த ஆட்சி கவிழ்ப்பு நடக்குமா, நடத்துவாங்களா, நடைபெறும்? எல்லா இடத்துலையும் நாங்கள் மேடையிலையும் கேட்குறோம், நிறைய பேர் பேசுறாங்க, பார்லிமெண்ட்லையும் பேசுறாங்க, வெளியிலையும் பேசுறாங்க, மெய்தின கூட்டத்தில் நாங்கள் கேட்டுட்டோம். உண்மையிலுமே இந்த ஆட்சிக்கு எதிராக வெளியில் ஒரு சதி நடக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இதை நாங்கள் முறையெடுப்போம். ஜனாதிபதி சொல்றாரு அப்போ பெல்லாண்ட புழுவாந்த ஓகலான்ட்ட எகலாண்ட புழுவாந்த ஐதான் டெலிவிஷன் சொல்றாரு, இலங்கையில் இதுதான் கடைசி அரசாங்கம். அப்போ என்ன சொல்றாரு, இதுக்கு பிறகு ஆட்சி யாருக்கும் இனிமேல் எலெக்ஷன் இல்லை, இனிமேல் எதுவும் இல்லை, நாங்கள் தான் வந்த கடைசி ஆட்சியாளர்கள், எங்களையோட உலகம் அழிஞ்சிரும். இல்லை வேறு மன்னராட்சி சொன்னாரோ தெரியாது. இப்போ சீனாவில் ரஷ்யாவில் நடக்கிற மாதிரி மன்னராட்சி வரையிலும், ஆனால் அவருக்கு சைஸ் போதா ரெண்டு பேருக்கும். அவர் கொஞ்சம் கொழுக்கணும், இவர் கொஞ்சம் ஒசரணும், அப்போ தான் மன்னராட்சி வரும். இப்போ அதை சொல்லுங்கள், அந்த சதி திட்டம் பற்றி சொல்கிறாங்க இல்லையா, நீங்கள் எதிரணியினெல்லாம் இப்போ இந்த அரசாங்கத்தை கவிழ்க்கிறது பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. சதி திட்டம் வந்து தீட்டுறதும் கோல் பேஸுக்கு சனத்தை கொண்டாரையும் ஒரு அரசாங்கத்தை பெறட்டுறதும் பெரிய ஒரு வேலை இல்லை. ஆனால் மக்கள் மத்தியில் ஒரு ஜென்ரல் கன்சென்சஸ் ஒன்று இருக்குது, ஒரு ஆட்கள் எடுத்து வைக்காங்க, ஒரு வருஷத்தில் அவங்களுக்கு ஒன்றும் செய்யலாம். இல்லை செல்ற கதை, மக்களோட கதை அப்படித்தானே, அவங்களோட ஆட்கள் இப்போ அப்படி தான் பேசுவாங்க. இப்போ உடனே இதை பெரட்டி விட்டுட்டா என்ன சொல்லுவாங்க, அன்னூரா பிளான் வச்சுருந்தாரு, சரியாக 18வது மாதத்தில் ஸ்டார்ட் பண்ண, இந்த 15 மாதம் முடிஞ்சுன்னு சொல்லலை, அந்த 18 இன்னும் 2 மாதம் அவன் கூட போடு, 18ல் தான் அவர் வச்சு தான் செய்ய. இப்படி இவனுக்கு பேசுகிறதுல மண்ணு நூல் தானே, பொய் சொல்கிறதுல, பேசுகிறதுல, களவான்றது, புகழ் அடிக்கிறதுல, பேங்க் உடைக்கிறதுல எல்லாம் மண்ண நூல். அப்படி ஒரு டீமோடு தானே இது குடிக்கிறாங்க. இந்த டீமுக்கு எதையும் பேசலும். அதனால் நாங்கள் எந்த ஒரு வேலையும் செய்ய போகல, கேர்ஃபுல்லாக நல்லா சிந்தித்து செயலாற்ற வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாங்கள் இருக்கிறோம். ஏன்னு கேட்டால் மக்கள் சொன்னாங்க, என்ன படித்த 159 பேர் வாராண்டு. இப்போ முந்தி இந்த சிமையா எல்லாம் பார்லிமெண்ட்டுக்கு வந்த ஆட்கள் படிப்பு இல்லை, ஆனால் எல்லாம் வெட்டோ, எல்லாம் வேலைக்காரனுள் வேலையை செஞ்சு ப்ரூவ் பண்ணிட்டு காட்டு போனாங்க. உதாரணத்துக்கு காமினி லலித் எல்லாத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னா, அவனோட வரலாறு எடுத்து பார்த்தீங்களா, அவனோட கிட்ட வைக்கலுமே இவங்க எல்லாத்தையும், இவனோட மொத்தத்தையும் எடுத்தால் ஒரு காமினி திசாநாயக்கு, ஒரு லலித் அத்துலாத் முதலி, ஒரு பிரேமதாச, ஒரு ஜிஆர் ஜவஹர் கிட்ட வைக்கலுமா இல்லை. அப்போ அப்படி மக்கள் ஏன் அவ்வளோ ஆதரவு அந்த ஆட்களோடு இருந்தாங்க. நீங்கள் டிஎஸ் சேனாநாயக்கா இந்த எடுத்தீங்கடா, டிஎஸ் சேனாநாயக்கா, டட்லி சேனாநாயக்கா, ஜிஆர் ஜவஹர் இப்படி தான் வந்துச்சு. கொத்தலாவில் இவங்க எல்லாத்தோடைய மக்கள் ஏன் அவ்வளோ அன்பாக ஆதரவாக இருந்தாங்கன்னா மக்களுடைய பிரதிநிதியாகவே இருந்தாங்க. இப்போ இவரும் அப்படித்தானே இருக்கிறாரு இல்லையே, அதுதான் பிரச்சனை. மக்கள் கிட்ட போறாரு, மக்கள்கிட்ட பேசுறாரு, மக்களோட நெருங்கி பழகுறாரு. உங்களுக்கு விளங்கல. அப்ப ஜனாதிபதியில் அப்படி இருந்தது குறைவு. நீங்க சொல்ற கதை வந்து என்னன்னா, அந்த மட்டுக்கு பொய் சொல்லிக்காரு, பொய்யை புரட்டணுமே. இப்போ பேத்து இதே மக்களுக்கு இப்போ இப்போ 1.5 வருஷம் தானே ஆகுது, இன்னும் 1.5 வருஷம் இல்லை, ஒரு மாதம், ஒரு வருஷமோ 3 மாதம் என்னமோ தான் ஆகுது சார். இந்த ஒரு 1.5 வருஷம் கிட்ட ஆகப்போல அந்த பெரளி வரும்னு சொல்லுவாங்களே, அலையாண்டு வரப்போகுது, வரப்போகுதுன்ற ஒரு சிக்னல் பேத்து கொண்டே தானே. இப்போ அவருக்கு போய் பேசினா அவருக்கு தானே இந்த நோய்க்கும் எனக்கு மூலிக்கும் இல்லை, அவருக்கு ஆரோக்கிய தூக்கம் போகாது, அவருக்கு அவருடைய ஸ்பீச் தான் ரிப்பீட் ராவையில் பேத்துக்கொண்டிருக்கும், மனா காணுவார் அவர் பேசுகிறதோல. அப்படியான ஒரு பயங்கரமான ஒரு நிலைமையில தான் ஜனாதிபதி தள்ளப்பட்டிருக்காரு. இப்போ அவட முகத்தில் அந்த அப்பையும் நீஞ்சி தானே, இப்போ அதுவும் அப்படியே சின்னதாக பேசி பார்த்தீங்களா நீங்கள், அது ரோசிச்சு அது பற்றி பேசு. அப்போ இதெல்லாம் அப்படியே நடக்குதுன்னு சொன்னால் உங்கள்கிட்ட உண்மையான தன்மை இல்லை, உங்கள்ட்ட உண்மைன்றது இல்லை. இப்போ இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததுலேருந்து ஒன்றுமே செய்யலைன்னு சொல்கிறீங்களா நீங்கள் இது வரைக்கும்? இதுதானே உண்மை. நாங்கள் சொல்லலப்பா, நீங்கள் ஒரு புஸ்தம் போட்டு தான் நீக்கிறீங்க. எல்லா அரசியல் கட்சியும் ஒரு மேனிஃபெஸ்டோன்னு அவுட் பண்ணுவாங்க தானே. மேனிஃபெஸ்டோ நீங்கள் எடுத்துக்கோ, வந்து இருந்து வாசிங்க. நாங்கள் இந்த மேனிஃபெஸ்டோவில் உங்களுக்கு என்னென்ன ப்ரொமிஸ் பண்ணமோ, நாங்கள் என்னென்ன செஞ்சுருக்கோம், இந்த 1 வருஷத்தில் செஞ்சோம், 4 மாதத்தில் செஞ்சோம், இது 5 மாதத்தில் செஞ்சோம், 6 மாதம் செஞ்சோம், இப்படி ஒரு லிஸ்ட்டை நீங்கள் அவுட் பண்ணினா தானே மக்களுக்கு தெரியும் நீங்கள் செஞ்சுக்கே. அப்போ உங்களை டிஃபெண்ட் இல்லை, அதுக்காக பார்லிமெண்ட்டில் ஒரு டிபேட் கொடுத்து அது விவாதிச்சாங்க இல்லையா, அரசாங்கம் ஒரு பட்டியல் அடிச்சு நாங்கள் இதை செஞ்சுருக்கிறோம். குறிப்பாக அவங்க இந்த தோட்ட மக்களோட சம்பளத்தை அதிகரித்து கொடுத்து கட்டி இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம். இல்லை, தோட்டக்காரன் சம்பளத்தை கூட்டினேன்னு சொல்கிறது இது ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டா அவங்களுக்கு. ஆனால் இன்றைக்கு நீங்கள் அவங்கள வச்சு சம்பாதிக்கிறீங்க தானே. இன்றைக்கு தேயிலை தோட்டங்கள், எஸ்டேட் ஒர்க்கர்ஸ் வந்து அவங்களோட போடுற ஸ்வெட்,
இந்த நாட்டுக்கு கேஷா டொலர்ஸா வருது. அப்போ அந்த வேர்வைக்கு நாங்கள் மதிப்பு கொடுக்க தானே வேணும். அப்போ அது கட்டாயம் எந்த ஒரு அரசாங்கம் வந்தாலும் செய்ய வேண்டிய ஒரு வேலை இல்லைங்களா. அப்போ தோட்டக்கார ஆட்களுக்கு கேட்ட டிமாண்ட் எல்லாம் எல்லா அரசாங்கத்தையும் கொடுத்து வைக்கிறாங்க. இல்லைன்னு யாருக்கும் இல்லைன்னு இல்லைன்னு சொல்லி தான் எண்டிகோ ஸ்ட்ரைக் எல்லாம் பண்ணி தேயிலை விற்காம விட்டு அந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்து தானே இருக்கும். ஆனால் இவங்க ப்ரொமிஸ் பண்ணாங்க, இவங்க அதை ஒன்றை மட்டும் செஞ்சிருக்கிறாங்கன்றதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள தான் வேணும். அப்போ இந்த அதை ஏற்றுக்கொள்றதுல அவங்க மற்ற எல்லாத்தையும் செய்யாமல் வைக்கிறது வந்து ஏற்றுக்கொள்ள அண்டர்ஸ்டாண்ட் மை பாயிண்ட். அப்போ இது வந்து மக்கள் மத்தியில் மக்களுக்கு வந்து பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு வாழ்ந்தாங்க. அனுரா வந்த நடக்கும் வேண்டியது இல்லை, ஆனால் ஒன்றும் நடக்கல. இப்போ இந்த அரசாங்கம் வழங்கின வாக்குறுதிகளை எதுவுமே நிறைவேற்றுறது உங்களுடைய கருத்தாக இருக்கு. கட்டாயம் ஏன் அதை அப்படி சொல்றீங்க? நீங்க நம்ம எதிர்க்கணும் அப்படின்னே பேசுறீங்களா? இப்படிதான் நல்லதுன்னு சொல்லணும், இல்லத்தை இல்லைன்னு சொல்லணும். அது அப்படிதான் ஏண்ட பாலிசி. நான் எந்த ஒரு அரசு கட்சியா இருந்தாலும் அவங்க செஞ்ச நன்மை இருந்தா அவங்க இதை நன்மையா செஞ்சிருக்கிறாங்கன்னு சொல்லுவோம். இப்ப நாங்க மிச்சம் பேர் அரெஸ்ட் பண்ணப்படுவது, அந்த அரெஸ்டுகள்லாம் நாங்க பேருக்கு கடந்த காலங்கள் அந்த மாதிரி எல்லாம் இருக்கலையே. நீங்க அதை ஏற்றுக்கொள்ளதானே வேணும். கூட நான் சொல்றேன், இப்போ மைத்திரியோட அரசாங்கம் இருந்த காலத்திலயும் சரி கமிஷன்கள் எல்லாம் போட்டாங்க. அதுக்கப்புறம் கோட்டா வந்ததுக்கு அப்புறம் அது முழுமையா வேறொரு மாற்றமா போச்சு. இருந்தாலும் இப்ப இருக்கிற ப்ராசஸ்ல அப்ப இருக்கல தானே. நீங்க சொல்ற நல்ல ஒரு பாயிண்ட்டுக்கு நீங்க வந்தீங்க. உண்மையிலே இதுதான் இந்த நாட்டு உள்ள பிரச்சனை. நாங்க இந்த ஜுடிஷியரி எப்படி இண்டிபெண்டன்ட் ஆக்கிக்கமோ மற்ற கமிஷன் கூட போட்டா அது எந்த ஒரு அரசாங்கத்தையும் கையடிக்கலாமா ஒரு லெவலுக்கு கொண்டாடணும் அந்த கமிஷனை. அந்த கமிஷன் நடந்து கொண்டு போகிற நேரத்தில் இன்னொரு அரசாங்கம் மாறினாலும் அந்த கமிஷன் கண்டினியூவாகி ஃபைண்டிங்ஸை வந்து எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி அந்த ஃபைண்டிங்ஸுக்கு ஆக்ஷன் எடுக்கக்கூடிய கமிஷனாக இருக்கணும். இல்லாட்டி மக்களுடைய சல்லியை நாங்கள் சும்மா அனாவசியமாக ஸ்பெண்ட் பண்ணுறோம். கமிஷனை போட்டு கமிஷனர் சல்லி கொடுத்து வேலை செய்யறதுக்கு இடம் எடுத்து கொடுத்து பிஎம்ஐசிஹெச்சை புக் பண்ணி கொடுத்து 1 வருஷம் 1.5 வருஷத்துக்கு அந்த கமிஷன் போகும். அதுக்கு அவ்வளோ செலவழிச்சு போட்டு எண்ட் ஆஃப் த டே அரசாங்கம் மாறினதுக்கு அவ்வளோ கொண்டு போய் நீங்க எங்க போடுறீங்க, ஊத்தல போடுறீங்க. அப்படியெல்லாம் நடக்கலாம். இது எல்லாத்தையும் வந்து ஒரு கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷனா கொண்டு இது எல்லாத்துக்கும் ஒரு ரெக்கார்ட் வச்சு இதுக்கு எல்லாத்துக்கும் ஆக்ஷன் எடுக்கக்கூடிய ஒரு கமிஷனாக இது எல்லாத்தையும் அப்பாயிண்ட் பண்ணணும். எந்த ஒரு கமிஷனும் எந்த ஒரு அரசாங்கம் வந்தாலும் அந்த கமிஷனை நிப்பாட்டுறதுக்கு இயலாத ஒரு கட்டாயம் ஒன்று செய்யணும். உண்மைதான். அது வந்து ஒரு அரசாங்கம் மாற நேரம் உள்ளது எல்லாத்தையும் தூக்கி வீசுறாங்க. ப்ராஜெக்டா இருந்தாலும் சரி, ஒரு அபிவிருத்தி திட்டங்களா இருந்தாலும் அப்படியே நிப்பாட்டுறாங்க. அதுதான் நான் இந்த நாள் நீங்க நினைச்சிப்பீங்க, நான் எந்த ஒரு டிபேட்டுக்கோ டிவிக்கு போனா நான் சொல்றது வந்து இந்த நாட்டுக்கு தேவை வந்து நேஷனல் பாலிசி. நேஷனல் பாலிசி ஒன்று வந்துட்டா அந்த நேஷனல் பாலிசிக்குள்ள இருக்கிற டெவலப்மெண்ட் எல்லாம் எடுத்துட்டாங்கன்னா அது எங்க நீங்க செஞ்சு வச்சுக்கின்னு பார்த்து மற்ற அரசாங்கம் கண்டினியூ பண்ணும். ஆனா இலங்கையில வர அரசாங்கம் இலங்கையில அப்படி இல்லை. அங்க கமிஷன் அவன் எடுத்துக்கோ யாரா இருந்தாலும் சரி, நாங்க கட்சி சொல்றேன். அது மெயின் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஏன் அது இப்ப நீங்க இன்னொரு கட்சி நான் ஒரு கட்சின்னு சொல்லுவோம். இப்போ நாங்கள் எடுத்து நாங்கள் ப்ரொஜெக்ட் எல்லாம் செஞ்சு ஃபீசிபிலிட்டி எல்லாம் செஞ்சு வருஷ கணக்கில் போய் இங்கிட்ட 4வது வருஷத்துல தான் இந்த ஃபீசிபிலிட்டி எல்லாம் கம்ப்ளீட்டாக வருது. நாங்கள் அதை அப்ரூவ் பண்ணி பார்லிமெண்ட்டுக்கு போய் அப்ரூவ் பண்ணி எடுத்துட்டோம்டா ஒரு பிரச்சனையும் இல்லை. பார்லிமெண்ட் மட்டும் வச்சு அப்போ எங்களுக்கு அப்ரூவ் எடுக்கலாம் போச்சா, நாங்கள் அங்கே வச்சிருக்கோமா அந்த இடத்துல இருந்து கண்டினியூ பண்றதுக்கு மற்ற கவர்மெண்ட் தெரிஞ்சுக்கொள்ளணும். அப்படிக்கு தான் எங்களோட நாட்டில் சட்டங்களை மாற்றணும். அப்போ அந்த வேஸ்ட் ஆஃப் மணி இல்லாமல் பேத்துரும். அப்போ அதுல வந்து எந்த ஒரு நல்ல ப்ராஜெக்ட் வந்துட்டாலும் அது இம்ப்ளிமெண்டேஷன் வரும். கடைசி எப்படி வரும், திரும்ப பார்லிமெண்ட்டுக்கு தானே வரும். திரும்ப அடுத்த ரவுண்ட்ல வரும். பார்லிமெண்ட்ல நீங்க டிபேட் பண்ணி அதுல உங்களுக்கு என்ன மிஸ்டேக் விளங்கினா நீங்க அதை சொல்லி காட்டி எல்லாத்தையும் திருத்தி சரியான ஒரு ரெக்கார்டை போட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. யாருடையும் சல்லியை வேஸ்ட் பண்றதுக்கு எந்த ஒரு அரசாங்கத்துக்கும் ரைட் இல்ல. மக்களுடைய சல்லி இது. உங்களோட சல்லியோ நீங்க வீட்டுல இருந்து கொண்ட சல்லியோ இல்ல, வார ஜனாதிபதி சல்லியோ இல்ல பெறவாத்துல இருந்து கொண்ட சல்லியோ இல்ல. இது மக்களுடைய சல்லி. அதுல ஒவ்வொரு சதமும் யாராவது வேஸ்ட் பண்ணுவாங்கன்னா நிச்சயமாக அதுக்கு கேஸ் எடுத்தே ஆகணும். அவங்கள அரெஸ்ட் பண்ணவே ஆகணும். இப்போ இந்த ஊழல்னு சொல்கிற நிதி கணக்கு இருக்குல்ல, இப்போ இது கிட்டத்தட்ட பெரிய தொகையாக மாறி இருக்கு. இந்த நிலக்கரியாக இருக்கட்டும், இந்த யூஎஸ் போஸ்டியாக இருக்கட்டும், இல்லை 2.5 பில்லியனாக இருக்கட்டும், அதுக்கு முதல்ல செலுத்தப்பட்ட சில விடயங்களாக இருக்கட்டும், இப்போ இந்த அஸ்ட்ரஸ் மேலே 2 தடவை 3 தடவை செலுத்தினதுன்னு சொல்கிற ஒரு விஷயங்கள் இருக்குது. இல்லை நான் சொல்ல வரேன். இப்போ இதெல்லாம் எங்கேருந்து ரிகவர் பண்ண போகிறாங்க? இதெல்லாம் எப்படி ரிகவர் ஆக போகுது? இது கிடைக்குமா இல்லையா? இல்லை நாங்கள் சுமக்கணுமா, நீங்கள் சுமக்கணுமா? இதை வந்து ரிகவர் பண்ணுறது அவ்வளோ பெரிய ஒரு விஷயம் இல்லை.
இன்றைக்கி நாங்கள் எங்களோட வீட்டில் கலவு போனால் நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன் செய்ய போலீஸால் கலெலாம் பிடிக்க தான் செய்யணும். உங்களுக்கு அட்லீஸ்ட் அந்த நேரத்துலேயும் ஒரு 50-60% ரிகவர் ஆகுது. இப்போ அந்த 40%க்கு அவன் என்னென்ன இதோ பிடிச்ச எடுத்துக்கு வந்து வழக்கு முடிய போகல அது முடிஞ்சிடும். இல்லை வழக்கு முடிய போகல நாங்கள் ஈப்பமும் இல்லையோ தெரியா அப்படி ஒரு கேஸ் கோர்ட்டில் அந்த ப்ரொசீடியர் படிக்க எல்லாம் போகணும். நான் என்ன சொல்ல வாரேன்டா அதை ரிகவரி ப்ரொசீடியர் கட்டாயம் இருக்கணும் எந்த ஒரு அரசாங்கத்துலேயும். அதை கட்டாயம் யாராவது தவறு செஞ்சுருந்தாங்கண்டா அதை கொண்டு போய் அவரை அரெஸ்ட் பண்ணுறது மட்டும் இல்லை, அதை ரிகவர் பண்ணுறது எங்களை டார்கெட் ஆகிக்கணும். அவருக்கு 15 வருஷம் சென்டென்ஸை கொடுத்து அனுப்புறதுல எங்களுக்கு என்ன நிலைமைக்கு எங்களுக்கு திரும்ப நஷ்டம். அவரை கொண்டு போய் அங்கே உள்ளுக்கு வச்சு மெயின்டைன் பண்ணுறேன். அவருக்கு 3 ஊற்று சாப்பாடு போட்டு டீயை கொடுத்து அவருக்கு எல்லாம் அவரை பார்க்க வர்றது கவனிக்க இதெல்லாம் வந்து ஒரு செலவு தான் கவர்மெண்ட்டுக்கு. அது இல்லாமல் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா அதை ரிகவரி மெத்தடோடு தான் வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்ரீலங்காவில் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது என்னென்ன வாகனம் இருக்குது எல்லாத்தையும் சீஸ் பண்ணணும். ஃபேமிலியோட அவ்வளோ சீஸ் பண்ணி அதை சொல்லி ரிகவர் பண்ணணும். அப்படி 4-5 இன்சிடென்ட் நடக்கும்னு சொன்னால் எல்லாரும் கை வைக்க கொஞ்சம் ரோசிப்பான். இப்போ இதுவரை காலமும் அப்படி நடக்கல இல்லையா? நடக்கணுமே, யார் சார் இப்படி வந்து செய்யணுமே. அதுதான் சொல்கிறேன் நான் என்னடா அப்படி இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம்டா களவண்டாரா மறந்தா கொடுத்தாரு கள்ள மறந்தா குழந்தாரு. ஆனால் மணிக்கணும் அண்மையில் இந்த ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் உங்களுக்கு தெரியுமா இருக்கு மைத்ரி முன்னாள் ஜனாதிபதிக்கு ஒரு கணக்கு கட்டணும், அப்புறம் அஜித் அவருக்கு அப்படின்ற ஒரு சிஸ்டம். அது ஒரு நல்ல சிஸ்டம் தானே. அது வந்து விசாரணைகள் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருந்தாலும் இப்படியான விடயங்களை கையாளுறது நல்ல விஷயம் தானே. நல்ல விஷயம். இப்போ செஞ்சவங்க தாரு அது இன்னும் தெரியா. அது அவங்க இப்போ இவங்களும் வந்து சொன்னாங்க அதை நாங்கள் கொண்டு வரோம். அதுதான் கேட்குறேன். கடைசியில் எங்களோட ஃபைண்டிங்ஸ் கடைசியில் எங்கே வந்து முடியுது. நாங்கள் இப்போ இப்ராஹிமை பிடிச்சின்னு சொன்னோம், இப்ராஹிம் எல்லாத்தையும் ரிட்டர்ன் கொடுத்தாச்சு ரைட்டா. அப்போ இங்கே ஆக்ஷன் எடுக்கலன்னு சொல்லி அவங்கள்ட்டால 100 மில்லியன் நாங்கள் பிடுங்குறோம் ரைட். அப்போ அது சரின்னு சொல்கிற ஏழுமா ஏழாவா அதில் எத்தனையோ விதம் எங்களுக்கு எடுக்கலாம். ஆனால் ஜுடிஷியரில் இருக்கிற மேட்டர் எங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ஏழாம். அதனால் நாங்கள் அதில் கை வைக்க மாட்டோம். ஆனால் இப்போ என்ன நடக்குதுன்னு சொல்லல உண்மையிலே ரிகவர் பண்ண வேண்டிய ஆள்கிட்ட ரிகவர் பண்ணணும் ரைட். அப்போ அங்கே ஒத்தரம் இல்லாட்டி இப்போ ஜாரான்ட்ட என்ன இருக்கலும் அவன் போய்த்தான் அவனோட இருந்தவன் செட் அப்படியே போய்த்தான். உண்மையில் அவன் நோக்கம் என்ன அது சரி தாசன் தேடி எடுத்தோமா இல்லை. இன்ன வரைக்கும் ஒரு ஒரு கிரே ஏரியாவோடு இன்னும் இருக்குது. இன்றைக்கும் உதய கம்மன் பிள்ளை ஊடக சந்திப்பில் சொல்கிறாரு அவன் ஒரு கொம்மம் பிள்ளை இல்லைங்களா. கம்மம் பிள்ளை கொம்மம் பிள்ளை. அவன் வந்து எந்த நேரமும் என்ன சொல்ல ரோங்கா தான் சொல்லி கொண்டிருப்பான். போஸ்டர் அடித்தாலும் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் அடிச்சிக்கான். அவனோட போஸ்டரில் புதுசாக வந்து புதிய ஒரு ஆளை ஐடென்டிஃபை பண்ணிட்டு அவன் தான் கல்லன் இவன் இல்லை தாரான் இல்லை இவன் தான் ஆளுன்னு சென்னிருந்தான்டா அவனோட போஸ்டரில் ஒரு வேலைக்கு. இந்த நாட்டில் நடந்து வந்த இன்வெஸ்டிகேஷனை புஸ்தம் அடிச்சிக்கான். இப்படி ஒரு புஸ்தம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு பொலிட்டிஷியன்லாம் போகணுமா? அது ஒப்போசிஷன் லீடரும் போகிறாரு மற்றவங்களும் போகிறாங்க. ஒப்போசிஷன் லீடர் கடைசிக்கு சொல்கிறாரு என்னென்னா ஏஐ தாக்ஷனில் வந்திருக்காரு. இலங்கையோட அரசியல் இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் தான் இருக்குது. உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான ஒரு கேள்வி கேட்கணும்னு தான் நான் இருந்தேன். குறிப்பாக இந்த நீங்கள் வந்து இந்த பிடிஏ சட்டத்தினூடாக கைது செய்யப்பட்ட ஒரு நபர், அது உங்களுக்கு தெரியும், நீங்கள் எவ்வளோ கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அது வந்து எப்படியாப்பட்ட இறுக்கமான ஒரு சட்டம் அப்படின்றதும் உங்களுக்கு தெரியும். இந்த அரசாங்கம் சொன்னது தேர்தல் வாக்குறுதிகள். அப்போ இந்த அரசாங்கம் அப்போ இருந்த ஜேவிபி இது தொடர்பில் பேசிச்சு, ரொம்ப பேசிச்சு. இது இருக்கக்கூடாது, இது இல்லாமக்கணும், அப்படி இப்படி அப்படின்னு எல்லாம் பேசிச்சு. இப்போது இந்த சட்டமூலத்தினூடாக இன்னும் முஸ்லீம் இளைஞர்கள் கைது செய்யப்பட்டு கொண்டு தான் இருக்கிறாங்க. இன்னும் கைது செய்யப்பட்டவர்கள் சிறையில் இருக்கத்தான் செய்கிறாங்க. ஆனால் இந்த அரசாங்கம் வந்து இந்த சட்டத்தை இல்லாமல் செய்வோம் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயத்த சொல்லி வந்தது. இப்போ அது முடியாதுன்ற மாதிரி ஒரு ஃபோக்கில் இருக்குது. இது உங்களுடைய அது தண்டனை அனுபவித்த உங்களை கருத்து என்ன அதை பற்றி? அது இங்கிலீஷில் சொல்லுவாங்கன்னா சொலிடாரிட்டி இஸ் ஒன்லி வென் இன் ஒப்போசிஷன். நீங்கள் ஒப்போசிஷனில் போல தான் அவங்க ஹீரோ ஆகுது. ஒப்போசிஷனில் நடக்கிற அந்த ஒப்போசிஷன் ஆட்களுக்கு நடக்கிற அநியாயங்களை பேசி 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 தான் அவனோட மொமெண்டமை பில்ட் பண்ணுறேன். அந்த மொமெண்டம் அப்படியே முடியும் எப்போ தெரியுமா? அவங்க எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணதோடு அந்த மொமெண்டம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அவங்க ஏகாதிபதி அவங்க தான் ஹீரோ. அவர் டொப்புக்கு வந்ததோட அவர் அந்த கொடுத்த வாக்குகள் அவ்வளோவையும் மறந்தாச்சு. மறந்தோ இல்லாட்டி டேப்லெட் எடுத்து மறக்க வைக்கிறாங்களோ தெரியா மறந்தாச்சு. அதுக்கப்புறம் அவங்க புது மனிதர் பண்டுகுமார் திசாநாயக் ஒரு புது மனிதர். இப்போ அவருக்கு தேவையானதை அவர் செய்வார். அது எல்லாரும் பார்த்துக்கொண்டு கும்பிடு கொண்டு இருக்கணும். இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? இந்த இந்த பிடிஏ இருக்கணுன்றீங்க. பிடிஏ இருக்கக்கூடாது. கேட்டால் ஒரு ஸ்ரீலங்காவில் இருக்கிற லோஸ் போதும். தனியாக பிடிஏ ப்ரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் ஆக்ட் வந்து இங்கே டெரரிசம் இப்போ இல்லையே.
டெரரிசம் ஆக்ட் தேவைப்பட்டுச்சு ஜேவிபிக்கும் எல்டிடிக்கும் தானே. இப்போ அது ரெண்டும் இல்லையே. அப்போ இப்போ அது ரெண்டும் விட்டு போட்டுட்டு அதை எடுத்து போட்டுட்டு நீங்கள் சும்மா போலீஸுக்கு பவருக்கு வேண்டிய ஒரு ஆளை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு மெஜிஸ்ட்ரேட்டில் போய் ஃபேக்ஸ் ரிப்போர்ட் பண்ணால் அரெஸ்ட் ஆர்டர் கொடுப்பான். எந்த ஒரு கேஸ்லையும் அரெஸ்ட் ஆர்டர் எடுத்தாச்சு அவனை கோர்ட்டுக்கு போடாச்சு. கோர்ட்டில் கேஸை கேட்டாச்சு 2 monthsலையோ 3 monthsலையோ 2 yearsோ பேத்து முடியும். அந்த கேஸ் தான் ஆளை ரிலீஸ் பண்ணிடலும். ரோங் செஞ்சுதாலும் அரெஸ்ட் பண்ணி உள்ளுக்கு போட்டுருங்க, சென்டென்ஸ் பண்ணிடலும். அப்படியெல்லாம் எதுக்கே போகல, என்னத்துக்கு ஒரு பீட்டியே தேவையில்லை. ஆனால் மக்களை பாதுகாக்கிறதுக்குன்னு தானே அவங்க சொல்கிறாங்க. மக்களை பாதுகாக்கல, ஒப்போசிஷனை பயன் தட்டுறதுக்கு. பிடிஐ யூஸ் பண்ண எல்லா அரசாங்கமும் ப்ரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் ஆக்டை பாவிச்சே ஒரு மனிதனை நேர்மையாக இருக்கிறவனை பயன் தட்டுறதுக்கும் நேர்மையாக வேலை செய்கிறவனை பயன் தட்டுறதுக்கும் லோயஸ்ட் மாரை பயன் தட்டுறதுக்கு தான் பிடிஐ. ஆனால் அரசாங்கம் அது பிரதமர் பார்லமெண்டத்தில் சொல்லியிருந்தாரு, நாங்கள் இதுக்காக இந்த சட்டத்தை பயன்படுத்தலை. எதிரணியினர் தெளிவாக அன்றைக்கு டிபேட்டில் சொல்லியிருந்தாங்க, நாங்கள் எதுக்காகவும் எந்த இடத்துல பயன்படுத்தணும்னு கூறுங்க. சரி, அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததுலேருந்து இதுவரைக்கும் இந்த ஆக்டை பயன்படுத்தியோ அல்லது அடக்குமுறை எங்கே பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லுங்கன்றது அதை பாவிச்சே இல்லாட்டி பாவிக்கையும் போற இல்லைண்டா என்னது வச்சு கொண்டிருக்கிறீங்க? நல்ல கேள்வி. நீங்கள் பாவிக்க போகிறது இல்லை, நீங்கள் பாவிக்கையும் இல்லை, ஃப்யூச்சரில் பாவிக்க ஆசையும் இல்லை. அப்போ என்னத்துக்கு வச்சு கொண்டிருக்கிறீங்க? அப்போ நீங்கள் கொடுத்த ப்ராமிஸில் அதுவும் உண்டு தானே, உடனே நீங்கள் எடுத்து போடணும். உருப்பாடும் இருக்கிற நாட்டில் இருக்கிற சல்லியெல்லாம் கமிஷன் போட்டே முடிச்சா சரி. நல்லது நல்லது நல்லது. நாங்கள் அசாக் அலி அவர்களே, உங்களுக்கு நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுடைய கலையகம் வருகை தந்து நேரடியாக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்தமைக்கு மகுடம் டிவி சார்பாகவும் எங்களுடைய நிகழ்ச்சி சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். மகுடம் டிவிக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அடிக்கடி கொடுத்து எங்களை எந்த நேரமும் லைவாக வச்சுக்கொள்கிறீங்க இல்லையே, அதுக்கு உங்களோட டிவிக்கு நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். நன்றி. நல்லது. நாங்கள் இன்றைக்கும் இந்த நிகழ்ச்சியிலே குறிப்பாக நாட்டினுடைய தற்போதைய நிலவரம் தொடர்பிலும் வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறதா என்கின்ற கேள்வியினூடாக பேசியிருந்தோம். அசாக் சாலியுடன் அந்த தொடர்பிலே கலந்துரையாடி இருந்தோம். சுமூகமான பல விடயங்களை பேசியிருந்தோம். மக்களுக்கு வழங்கப்பட்ட வாக்குறுதிகள் தொடர்பிலும் இப்பொழுது அதிகமான சுமைகள் சுமத்தப்பட்டிருக்கிறது மக்களுக்கு. இந்த சுமைகளை சுமக்க முடியுமா அப்படின்ற ஒரு எண்ணத்துடன் தான் மக்கள் இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. 18% மின்சார கட்டணம் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. நிலக்கரியினுடைய ஊழலை சரி செய்யவா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி சமூகத்தில் எழுந்திருக்கிற. அப்படி இல்லாவிட்டால் $285 கொடுத்து ஒரு பேரல் எண்ணெயை மசகு எண்ணெய் இலங்கைக்கு இறக்குமதி செய்ததின் சுமையை சுமத்தவான்ற கேள்வி கூட இருக்கிறது. மக்கள் மிகவும் மன உளைச்சலுடன் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மின்கட்டண அதிகரிப்பினால் ஏற்பட்டிருக்கிறது. எனவே இந்த போக்கு எவ்வாறு அமைய போகிறது என்பது தொடர்பிலே நாங்கள் தொடர்ந்தும் அவதானித்துக் கொண்டிருக்கின்றோம். இதுபோன்று பல கலந்துரையாடல்களை அரசியல் பிரதிநிதிகளாக இருக்கட்டும் ஏனைய அமைப்புகளை சார்ந்தவர்களையும் அழைத்து பேசுவதற்கு தயாராக இருக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நான் சேகு. நன்றி, வணக்கம்.